Hi all, welcome to Demystifying Markets. So Nifty, Bank Nifty index oda analysis வந்து நம்ம பார்த்துலாங்க. This is for June 27, that is for tomorrow's analysis. So market profile is the base for this channel. So market profile base பண்ணி தான் நம்ம வந்து இண்டெக்ஸ்கா இருக்கட்டும் ஸ்டாக்குக்கா இருக்கட்டும் நம்மளோட அனலிஸ் வந்து போஸ்ட் பண்றோம். Along with that வந்து பாத்தீங்கன்னா நம்ம everyday morning 10 o'clock live trading session கண்டக்ட் பண்றோம். So live market analysis profile base பண்ணி தான் நம்ம மார்க்கெட்டோட அனாலிசிஸ் எல்லாமே நம்ம பண்றோம். So everything in this channel is based on market profile. So உங்களுக்கு வந்து market profile interested, market profile kind of learning or kind of analysis interested அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அப்படி நீங்க யூஸ்ஃபுல்லா நினைச்சீங்க அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ கைண்ட்லி சப்போர்ட். அண்ட் இது வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த சிஸ்டம் இருக்கு அப்படின்றது தெரியாது. ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் ஹூ ரியலி நீட் திஸ் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ். அண்ட் நாளையோட லைவ் ட்ரேடிங் செஷன்ல நம்ம வந்து இந்த ஃபாலோஅப்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இன்னியோட அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஃபியூ டேஸா நம்மளோட அனாலிசிஸ் வந்து ஃபாலோ த்ரூ அழகா ஆயிருக்கு. பட் நாளையோட அனாலிசிஸ் எப்படி இருக்கும், நாளையோட கண்டினியூஷன் எப்படி இருக்கும் மார்க்கெட்லன்றத நம்ம லைவ்ல கண்டினியூ பண்ணலாம். அண்ட் அகெயின் ஏதாவது ஸ்டாக்ஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னாலும் யூ கேன் ஆல்சோ கமெண்ட் ஹியர். ஸோ அதை வந்து நான் இன்னைக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஐ வில் டிஸ்கஸ் ஆன் லைவ் டுமாரோ. ஸோ நாளைக்கும் நான் அந்த லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்க ஏதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கணும்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தட் வில் see it on live tomorrow. ஸோ கம்மிங் டு நிஃப்டி. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன் இது வந்து ரொம்ப கிளியருங்க. ஆக்சுவலா ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன் இந்த ஜோன்ல தான் இருந்தது. ஸோ ரெகுலரா நம்ம வந்து வீடியோஸ்ல ஷேர் பண்ற லெவல். ஸோ ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு இந்த லெவல்ஸ் வந்து நம்ம அகெயின் அண்ட் அகெயின் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம். இந்த ரெஸ்பான்சிவ் ஜோன்லேருந்து ஸ்லோவா வந்து இனிஷியேட்டிவ் வந்து ப்ரைஸை வந்து தே ஹேவ் டேக்கன் அப். ஸோ இப்போ இந்த ஜோன் வந்து ஸ்லோவா ரைஸ் ஆயிடுச்சு. ஸோ நவ் வாட் ஹேப்பன் டுடே, இன்னைக்கு ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டா நேற்று எந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல தான் ஓப்பனும் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிட்டு அவங்க எடுத்த அழகான சப்போர்ட்டும் பாருங்க, பியூட்டிஃபுல்லா தே ஹேவ் டேக்கன் த சப்போர்ட் இன் த ப்ரீவியஸ் டே ஹை. தட் இஸ் த பிகினிங் ஆஃப் த ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன். அந்த ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன்ல தான் வந்து இன்னைக்கு பியூட்டிஃபுல்லா நிஃப்டி ஹஸ் டேக்கன் அ சப்போர்ட். அண்ட் இந்த லைவ் ட்ரேடிங் செஷன்லயும் நம்ம இதை வந்து கிளியரா வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த லெவல் ஆஃப் சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தது அப்படின்றது வந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்த ஒரு இடத்துல தான் நேத்து பிரேக் அவுட் ஆகி கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. அண்ட் இன்னைக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டும் அழகா கொடுத்துருக்கு. அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு அந்த சப்போர்ட் பாயிண்ட் ஆக்டட் வெரி வெல். இட் ப்ரொவைட் அ ஜஸ்டிஸ் டு திஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டா வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ திஸ் லைன், திஸ் லெவல் இஸ் வெரி வெரி good level of reference, that is 23,650 above. So இது வந்து நம்ம previous timesல நிறைய வாட்டி ரெஃபர் பண்ண ஒரு லெவல். ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா from the B period பார்த்தீங்கன்னா from the support it has taken the previous levels 23,650 above பார்த்தீங்கன்னா அந்த லெவல்ல வந்து அவங்க அழகா ஒன் டைம் ஃப்ரேம் அழகா ஃபாலோ பண்ணிருக்காங்க. BCDE ஃபாலோ த்ரூ ஆயிருக்கு, எஃப் வரையுமே உங்களுக்கு ஃபாலோ த்ரூ, ஜி வரையும் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தர் லெவல்ஸ் எல்லாமே ஒரு பேலன்ஸ் ஃபேக்டர் கிரியேட் பண்ணிருக்காங்க. வை? பிகாஸ் திஸ் இஸ் த டாப் மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டுடே. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து செல்லிங் டைல் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ்ல வந்து நல்லா இனிஷியேட் ஆன ஒரு இடம். அதாவது செல்லிங் டைல் ஃபார்ம் ஆன இடம் பாத்தீங்கன்னா 23,850. ஸோ இந்த பிக் செல்லிங் டைல் வாஸ் த ரீசன் தட் பிகாஸ் நிஃப்டி unable to capture these kind of ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு வந்த பையிங் ப்ரெஷரை வந்து சோஃபார் அவங்களுக்கு இந்த லெவல் வரையும் தான் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டிங் பீரியட் இருந்தது. ஸோ தே ஹவ் டேக்கன் சம் கைண்ட் ஆஃப் சப்போர்ட், ஒரு ஜோன் ஆஃப் எக்ஸாஷன் கிரியேட் பண்ணாங்க. பிஓசிஸ் எல்லாம் சேம் ரேஞ்ச்ல கிரியேட் பண்ணி ஸோ நெக்ஸ்ட் டே வாட் ஹேப்பன்ஸ், அ ப்ரைஸ் கோயிங் அப். ஸோ இந்த லெவல் ஆஃப் செல்லிங் டைல வந்து இன்னைக்கு கம்ப்ளீட்டா அவங்க அப்சார்ப் பண்ணிட்டாங்க. ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் த எலெக்ஷன் டேட்டோட ஃபால். அந்த ஃபாலை வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அப்சார்ப் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னியோட க்ளோசிங்கும் பாத்தீங்கன்னா ஸோ பியூட்டிஃபுல்லா இன்னியோட க்ளோசிங்கும் பாத்தீங்கன்னா நல்லா மேலேயே உங்களுக்கு ஸ்டேபிளா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பிஓசி ஆல்சோ ஷிஃப்டட் அபவ், தட் இஸ் 23,850. ஸோ இந்த லெவல் வந்து நம்ம இந்த ஹரிசான்டல் லைனும் ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லெவல் வந்து ஒரு பர்ஃபெக்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டுடேவா இருக்கலாம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு மேலேயும் ப்ரைஸ் வந்து நல்லா போயிருக்கு. ஸோ 23,850லேருந்து 23,900. ஸோ 24,000 would be the next is 24,000. that would be the psychologically
ஒரு ரெஃபரன்ஸா இருக்கலாம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா that would be the psychological number. மேபி அங்க வந்து நம்மளுக்கு ரெசிஸ்ட் ஆகலாம். பட் இன்னியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,850க்கு மேல ஒரு பிரைஸ் வந்து ஸ்டேபிளா மெயின்டைன் பண்ணிருக்காங்க அண்ட் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. So this would be the proper level of resistance which acted very good today. Na stable maintain panni, balance create panni, then also POC closure happen on the side. So அதனால இனிமேல் நிஃப்டிக்கு வந்து இந்த நாளைக்கு POC ல இருந்து if at all they have taken this level as a support or they are continuing from this level 23,850 because this is the most important reference level in Nifty. Previousா வச்ச selling tail ஓட அதை கவர் அதை வந்து அப்சார்ப் பண்ண முடியாம அந்த இடத்த வந்து அவங்க ரொம்ப நாளா வந்து எக்ஸாஷன் ஃபேஸ் பண்ணி ரொம்ப பிஓசி எல்லாம் கிரியேட் பண்ணி they have done so much of pre-work and initiative வந்து அந்த லெவலை கிராஸ் பண்ணி ஒரு க்ளோசிங் கொடுத்து நெக்ஸ்ட் டே பேலன்ஸ் வச்சு அந்த லெவலை வந்து அவங்க பிரேக் பண்ணி ஹிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா that is the most important level to watch for the next day. So அப்புறம் 23,850 வந்து ஒரு சூப்பரான ரெஃபரன்ஸ் பாயிண்டா நம்மளுக்கு நாளைக்கு இருக்கும். இன்கேஸ் மார்க்கெட் இதை கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா 24,000 would be the first level of resistance because psychologically அது ஒரு நல்ல reference point நம்மளுக்கு இருக்கும். So அதுக்கு மேல வந்து based on price acceptance and IB levels எல்லாமே நம்ம பார்ப்போம். based on நம்ம லைவ்லயும் வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இண்டெக்ஸை வந்து நம்ம we are discussing on the first topic நம்ம டிஸ்கஸ் பண்றது வந்து இண்டெக்ஸ் தான். then we are continuing with the stocks. So அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 24,000க்கு மேல வந்து based on price acceptance is required. So next moving on the downside. So if at all இந்த price வந்து sustain ஆகல ஏன்னா 23,850 POC create பண்ணிருக்காங்க மேபி அது வந்து ஒரு சின்ன லெவல் ஆஃப் ரீட்ரேஸ்மெண்டா இருக்கலாம் அப்படின்னா அகைன் POC மார்க்கெட் வந்து திரும்பிச்சு POCல இருந்து திரும்பிச்சு அப்படின்னா this would be the reference point. first level பாத்தீங்கன்னா 23,750 ஏன்னா அந்த லெவல் ஆஃப் க்ளோசிங் தான் வந்து ப்ரியோர் டேல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த லெவல் அவங்க கிராஸ் பண்ணி ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்டும் ஆக்டிவா ஒர்க் ஆயிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் திஸ் 750 zone 750 to 780 anywhere they can take a support. ஸோ பையிங் சப்போர்ட்டை வந்து நம்ம டவுன் சைட்ல மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த ஜோன்ல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இஃப் அட் ஆல் திஸ் ஜோன் ஆல்சோ broken then again the immediate reference is 650 because this is the most important reference point in Nifty so far. ஏன்னா வந்து நம்மளுக்கு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டா வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆன இடம் வந்து 600 to 650 zone. So this would be the third level of support zone, but again this would be the topmost support. But again பாத்தீங்கன்னா இந்த level this would be the appropriate level for tomorrow's action. If at all this single print will work for buying support இருந்தது அப்படின்னா இங்கே இந்த மார்க்கெட் திருப்பியும் உங்களுக்கு பவுன்ஸ் ஆகும். So everything depends upon the price acceptance on the upper side resistance side and support நான் உங்களுக்கு கிளியரா காமிச்சிருக்கேன். ஸோ இன்னியோட ஐபியும் நல்லா வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து சூப்பர் சப்போர்ட்டிவா இருந்தது. ஸோ ரிலையன்ஸோட சார்ட் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் நேத்து நம்ம லைவ்ல வந்து பேங்க் நிஃப்டியை ட்ராக் பண்ணோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து we are focusing ரிலையன்ஸ் from the beginning of the period. ஸோ ஏ பீரியட்லேருந்தே நம்ம ரிலையன்ஸை ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா இன்னியோட டே வந்து இட்ஸ் ஃபார் ரிலையன்ஸ். ஏன்னா ரிலையன்ஸ்ல கிளியர் ஓடிஎஃப். ஸோ ஒரு ஸ்மார்ட் மணியோட ப்ரெசன்ஸை வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இஸ் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு இடத்துல கூட அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இனிஷியேட் பண்ண ப்ரைஸ் பாருங்க, தட் இஸ் 2,890. அங்கேருந்து அவங்க எண்ட் ஆன ப்ரைஸ் வந்து 3,000. நம்ம வந்து த்ரூ அவுட் த டே வந்து ரிலையன்ஸை ட்ராக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நிஃப்டியோட மூவ்மெண்ட்டும் நல்லா இருந்தது, ரிலையன்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணுச்சு. ஸோ அகெயின் வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த பீரியட் டில் த க்ளோஷர் பார்த்தீங்கன்னா ஓடிஎஃப் ஓட ப்ரெசன்ஸ் வந்து சூப்பராகவே கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்மார்ட் மணி அலாங் வித் சோ மெனி சிங்கிள் பிரிண்ட்ஸ். ஸோ நல்ல ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு வந்து அவங்க க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 3,000 would be the லாஜிக்கலா ஒரு சைக்காலஜிக்கல் ரெஃபரன்ஸா நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் 3,030 ஆல்ரெடி நம்ம ஹரிசான்டல் லைன் மார்க் பண்ணியிருந்தோம். லைவ் ட்ரேடிங் செஷன்லயும் இந்த லெவலை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 3,000 3,030 த நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா based on price acceptance. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3,030 அந்த லெவலையே வந்து அவங்க வந்து க்ளோஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ விச் மீன்ஸ் புல்லிஷ் க்ளோஸ்ல தான் இன்னைக்கு வந்து ரிலையன்ஸும் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு இதோட கண்டினியூஷன் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம லைவ்ல வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ நேத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து நிஃப்டியை தான் நம்ம மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ணோம் அலாங் வித் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. பட் ரிலையன்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்ததுனால we also concentrated on Nifty today.
ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேத்து வந்து எந்த இடத்துல க்ளோஸ் ஆனாங்களோ அதே இடத்துல இன்னைக்கு ஓப்பனிங் வச்சிருக்காங்க. ஸோ ப்ரொவைடர் ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் வந்து அவங்களுக்கு இனிஷியல் டைம்ல கிடைக்கல. ஸோ அகைன் தே வாண்டட் டு சர்ச் ஃபார் பையிங். ஸோ தே கம் டு த சிங்கிள் பிரிண்ட் அண்ட் பையர்ஸ் வந்து இங்க ஆக்டிவாவே இருந்தாங்க. ஸோ சூப்பரா அங்கேயே அவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சிருச்சு. ஸோ என்னாச்சுன்னா மார்க்கெட் அழகா வந்து உங்களுக்கு ரிவர்சல் சைன் காமிச்சுது. ஸோ ரிவர்சலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா உங்களுக்கு சிடிஇஎஃப்ஜி. ஸோ இந்த பீரியட் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு ஓடிஎஃப் வந்திருக்கும், ஒன் டைம் ஃப்ரேமிங் ஆயிருக்கும். ஸோ சிடிஇ எஸ்பெஷலி சிடிஇ வந்து நல்ல ஒரு ஒன் டைம் ஃப்ரேமிங் காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஃபேக்டர்ல தான் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹை புவர் ஹை ஆஃப் புவரையில டேஸ் ஹை ஆஃப் எஸ்டர்டே. ஸோ எஸ்டர்டேவோட ஹையை வந்து அது ஒரு நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸா இருந்தது, தட் இஸ் 52,700. ஸோ அந்த ரெஃபரன்ஸா உங்க ஐபி லெவல்ஸும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் லெவலான 53,000 would be the சைக்காலஜிக்கல் நம்பர். நம்ம அதுவும் வந்து லைவ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கு ஏத்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் நம்மளுக்கு வந்து 53,000 தான் கால்ஸ் வந்து நிறைய ரைட் ஆயிருந்ததும் காமிச்சுது. ஸோ எல்லாமே கோயின்சைட் ஆகுனதுனால தட் would be the ரெசிஸ்டன்ஸா இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ மார்க்கெட்டும் அந்த இடத்த வந்து ரெசிஸ்ட் ஆயிருக்கு. அண்ட் பிஓசி பாருங்க அழகா வந்து 52,900ல அவங்க பில்ட் பண்ணிருக்காங்க. ஸோ டாப் மோஸ்ட் பிஓசி பில்ட் பண்ணிருக்காங்க. நேத்தோட பிஓசி பாத்தீங்கன்னா 5200, whereas today's POC வந்து 52,900. ஸோ 800 பாயிண்ட்ஸ் வந்து பிஓசில அவங்க டிஃபரன்ஸ் காமிச்சிருக்காங்க. அண்ட் அகெயின் இன்னையோட பிஓசி வந்து நல்ல ஒரு டாப் க்ளோசிங்கா தான் இருக்கு. ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நாளைக்கு மார்க்கெட்ல எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பிகாஸ் this any POC ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா அது அவங்க ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், சப்போர்ட்காகவும் யூஸ் பண்ணலாம். பட் மார்க்கெட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஐபி லெவல்ஸும் உங்களுக்கு வந்து அப் சைட்ல பிரேக் அவுட் கொடுத்து கன்ஃபர்மேஷனும் ஆயிருக்கு. ஸோ க்ளோசிங்கும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, பிஓசியும் மேல இருக்கு. ப்ரொவைடட் வி ஷுட் ஆல்சோ ஃபாலோ தி. ஸோ ஐபியோட ஃபர்ஸ்ட் செகண்ட் டார்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டன். ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம இங்க மார்க் பண்ணிருந்தோம் லைவ் செஷன்ல. அது அவங்களால இன்னைக்கு போக முடியாது. பிகாஸ் 53,000 would be the சைக்காலஜிக்கலி ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகலாம் மைனர் அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். ஸோ on crossing this level tomorrow based on price acceptance is required. ஸோ அப் சைட்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்க்கு எல்லாமே வந்து ஒரு price acceptance required based on IB லெவல்ஸும் நம்ம பார்ப்போம். லைவ்லயும் நம்ம அதை ட்ராக் பண்ணுவோம். ஸோ பிஓசிக்கு கீழே வராங்க, மார்க்கெட் வந்து பிஓசிக்கு கீழே வருது, 52,900 கீழே வருது அப்படின்னா 700 வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த லெவல் தான் இன்னைக்கு ஐபியோட பிரேக் அவுட்டும் ஆன லெவல். along with that yesterday's high also. So 700 would be the first level of reference if at all market is coming down. So next பாத்தீங்கன்னா again இந்த buying support இவங்க எடுத்த இடம், that is 52,300. this would be the next level of reference. if at all market வந்து இந்த லெவலுக்கு கீழேயும் வருது அப்படின்னா 5200 would be the proper place. because POC வந்து நேத்து ஃபார்ம் பண்ண இடமும் அதே இடம் தான். அண்ட் நேத்து அவங்க புல்லிஷ் கண்ட்ரோல்ல அந்த பிஓசியை வந்து ஃபார்ம் பண்ணி பேலன்ஸ் பண்ணி மார்க்கெட்டை சிங்கிள் பிரிண்ட் வச்சு மார்க்கெட்டை வந்து டாப் க்ளோசிங் கொடுத்து அதோட கண்டினியூஷனான இன்னைக்கும் வந்து அவங்க அதே இடத்த சப்போர்ட்டிவா யூஸ் பண்றாங்க அப்படின்னா this POC is much more stronger. ஸோ ஒரு பேலன்ஸ் ஃபேக்டரா இது வந்து கன்சிஸ்டன்டா வந்து மெயின்டைன் பண்றாங்க. அப்போ இந்த POC would be the proper check point. ஸோ மார்க்கெட் வந்து நேத்து புல்லிஷ் கண்ட்ரோலா நான் நேத்து வீடியோலயே காமிச்சிருந்தேன். நேத்து புல்லிஷா வந்து மாறின இடம் பாத்தீங்கன்னா 52,000 எக்ஸாக்டா. ஏன்னா அந்த இடம் தான் உங்களுக்கு வந்து பிஓசி பீரியட்ல இருந்தா நேத்து மார்க்கெட் புல்லிஷ் வந்து டர்ன் ஆச்சு. ஸோ 52,000 தான் நம்ம சிங்கிள் பிரிண்ட்டும் காமிக்குது. ஸோ இதுதான் வந்து டாப் மோஸ்ட், அதாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாட்டம் லைன், பாட்டம் சப்போர்ட் ஆஃப் பேங்க் நிஃப்டி. பட் 52,000க்கு முன்னாடியே நம்மளுக்கு we have so many support levels which bank nifty may also take this kind of support. So let's watch the market tomorrow based on price acceptance. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப் சைடும் டவுன் சைடும் இஸ் கிளியர் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்ஸுமே ஓரளவுக்கு வி ஷேப் ரெக்கவரி கொடுக்க தான் ட்ரை பண்ணாங்க. ஸோ எல்லா பிரைவேட் பேங்க்ஸுமே தே ஆர் இன் அ ரெஸ்டிங் பீரியட் டுடே. ஸோ எல்லாமே ஒரு ஸோ வி ஆர் மூவிங் டு ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூ டேஸா இந்த இடத்துல இருந்தே நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ரெஸ்பான்சிவ் செல்லர் ஜோன். இந்த ஜோனை வந்து அவங்க வந்து அழகா பியூட்டிஃபுல்லா வந்து
இந்த ஜோனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ஜோனை கம்ப்ளீட் பண்ணோன்னு புல்லிஷ் கண்ட்ரோல்ல மார்க்கெட் வந்து FinNiftyயோட சிங்கிள் பிரிண்ட் வாஸ் மச் மோர் ஸ்ட்ராங்கர். ஏன்னா FinNiftyல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 150 ரேஞ்ச்க்கு அவங்க வந்து சிங்கிள் பிரிண்டே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவுட் ஆஃப் ஆல் இண்டெக்ஸ் வந்து FinNiftyயோட இண்டெக்ஸ்ல வந்து நல்ல ஒரு சிங்கிள் பிரிண்டோட ரேஞ்ச் நம்மளுக்கு தெரியுது. 250லேருந்து 400, 23,250லேருந்து 23,400 வரையும். ஸோ இதுக்கு மேலே தான் டாப் க்ளோசிங்கும் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. பட் அகெயின் வந்து இட் காட் ரிஜெக்ஷன் டுடே. ரிஜெக்ஷன் அட் த லெவல் ஆஃப் 750. ஸோ 23,750ல வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. பட் மார்க்கெட் ஐபி லெவல்ஸும் உங்களுக்கு பிரேக் ஆயிருக்கு. மார்க்கெட் எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துலேருந்து கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ இன்னும் இந்த சிங்கிள் பிரிண்ட் கிட்ட கூட வரல. ஸோ விச் மீன்ஸ் லைக் மார்க்கெட் காட் ரெசிஸ்டட் அட் திஸ் லெவல் டுடே. நாளைக்கு இந்த பிஓசியில் 650, 600 அந்த ஜோன்லேருந்து அவங்க கண்டினியூ ஆகுறாங்க அப்படின்னா திஸ் would be the first level of resistance. So 23,750. So based on this, price acceptance is very important for the higher levels. In case market வந்து பிஓசிலேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்க அப்படின்னா 23,650லேருந்து ரிவர்ஸ் ஆகுறாங்கன்னா then this point will be the proper supporting point-ஆ இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேத்தோட புவர் லோ பார்த்தீங்கன்னா இன்னியோட புவர் லோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23,500. ஸோ இது ஒரு லெவல் ஆஃப் சப்போர்ட்டாக நம்மளுக்கு ஆக்ட் ஆகலாம். இஃப் அட் ஆல் திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் தென் திஸ் பையிங் சிங்கிள் பிரிண்ட் கேன் ஆக்ட் அஸ் அ சப்போர்ட். 23,250 to 23,400 anywhere in the any place they can take a support. So provided this they should break this level and come down. So then the market வந்து நம்மளுக்கு வந்து டவுன்ல வராங்க அப்படின்னா அதுவும் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இஸ் வெரி கிளியர். ஸோ FinNiftyயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோஸ்ல தான் இருந்தது அண்ட் அதை கண்டினியூ ஆச்சு. அகெயின் அது காட் ரெசிஸ்டட். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி கொஞ்சம் வாலடைல் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் க்ளோஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த பையிங் டைல வந்து ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணி அகெயின் வந்து ஒரு புல்லிஷ் கண்ட்ரோலில் மார்க்கெட் சிங்கிள் பிரிண்ட் வச்சு பிஓசி க்ளோஷர் இது எல்லாமே வந்து அலாங் வித் பீபாக் கிரியேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணாங்க. அகெயின் அவங்க வந்து ஒரு பேலன்ஸ்டு ஜோன் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. மோர் ஆர் லைக் ஒரு பேலன்ஸ்டு ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்கு மிட் கேப் நிஃப்டிலனா ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்தது வந்து புல்லிஷ் கண்ட்ரோலில் இருந்த ஒரு பீரியட்லேருந்து இப்போ ரேஞ்ச் மார்க்கெட்டாக அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ இங்கே இருந்த ஜோன் ப்ரியாராக பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் வந்து ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் இருந்த இடம். ஸோ அங்கேருந்து இப்போ வந்து இங்கே ஸ்லோவாக தே ஹவ் ஷிஃப்டட். ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா 12,400. ஸோ திஸ் would be the appropriate place. ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் ஆகுறாங்க. ஸோ இஃப் அட் ஆல் தி ஜோன் இந்த ஜோனுக்கு மேலே போகும்போது தான் நம்மளுக்கு ப்ரைஸ் அக்செப்டன்ஸை வச்சு தான் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸை வந்து செல்லிங்கை வந்து நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ ரெஸ்பான்சிவ் செல்லர்ஸ் இருக்கிற வரையுமே whenever the price comes here பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ 12,400 will be the first level and based on price acceptance other levels in upper side resistance. ஸோ டவுன்ல பார்த்தீங்கன்னா அகெயின் ரெண்டு நாளுமே உங்களுக்கு பிஓசி in the same place அண்ட் முந்தின நாளும் பார்த்தீங்கன்னா பிபிஓசி அதாவது பிபாக்னு சொல்லுவோம். ஸோ பிபாக் பிளஸ் பிஓசி ஆன் போத் 2 days வந்து ஒரே இடத்துல தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. இதே சுச்சுவேஷன் தான் நிஃப்டிலையும் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆச்சு போன வீக். ஸோ மிட் கேப் நிஃப்டிலையும் மோர் ஆர் லெஸ் தே ஆர் ட்ரைங் டு பில்ட் த பிஓசி ஆன் த சேம் ரேஞ்ச். ஸோ இதுலேருந்து மார்க்கெட் வாட் தேர் ஹவு தேர் கோயிங் டு யூஸ் திஸ் லெவல் த பிஓசி வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆவா இல்லைன்னா பிஓசி ஆஸ் சப்போர்ட் ஆவா அது வந்து வி நீட் டு ஃபைண்ட் இட். ஸோ பேஸ்ட் ஆன் தி மார்க்கெட் மூவ்மெண்ட் அண்ட் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட்டோட ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் எல்லாமே செட் ஆச்சு அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து மூவ்மெண்ட் தெரியும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் we can see very clearly the POC has been created within the range. ஸோ இதுலேருந்து வந்து மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா the first immediate level of support வந்து நம்மளுக்கு 150லேருந்து 200. ஏன்னா இந்த 150யோட லெவல் வந்து நம்ம இங்கே ஒரு ஹரிசான்டல் லைனும் ட்ரா பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஏன்னா ப்ரியார் டைம்ஸில் அவங்க ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன்ஸ் இருந்த இடம் 150, 12,150. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் பையிங் சப்போர்ட் எனிவேர் in the place. It's not exactly at 150. Anywhere in that 150 to 200 இந்த 200க்கு மேலே கூட எடுக்கலாம். பட் எனிவேர் in the zone.
So buying single print. If at all they are going to break this level and come down, then this would be the appropriate place, that is 12,000 to 12,050. ஏன்னா அங்கதான் அவங்க வந்து prior timesல supportive-ஆ இருந்த இடம். So buying support வந்து நல்லாவே எடுத்த இடம் இந்த இடம். So அதனால this would be the next level of reference, provided market should come down from the POC and break this and absorb this single print completely. So இந்த single print ஒரு first level of support-ஆ இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பட் மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பிஓசி வந்து ஒரே ரேஞ்சில் தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாகவே நோட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும் ஸ்டாக்ஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ தட் அந்த ஸ்டாக்ஸை நம்ம நாளைக்கும் லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஸோ ப்ளீஸ் டூ யுவர் அனாலிசிஸ் பிஃபோர் யூ டூ ட்ரேட் ஃபார் ட்ரேடிங் ஆர் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு லைவ் செஷனில் வந்து பார்க்கலாங்க அரௌண்ட் 10 o'clock. அண்ட் தேங்க்யூ.